பாஜக தான் என்ன அழைச்சது முன்னாடி வந்து கட்சி விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு தற்பொழுது பாஜக வழிகாட்டுதல் ஆலோசனை வழங்கியது இல்லைன்றாரு. அப்போ வந்து என்ன கூப்பிட்டு பேசணும்னு சொன்னவரு இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே வழங்கலன்னு முன்னுக்கு பிடிமுறையா பேசுறாரு. அண்ணன் செங்கோட்டையன் வேலூருக்கு வருவாரு, வந்து அந்த கேள்வி கேளுங்க. ஏன்னா எனக்கு என்ன தெரியும், அவரு சொல்றத வச்சு என்கிட்ட கேட்டா நேரத்துல இப்போ செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்காரு. இல்ல அதுதான் அவர்கிட்ட கேளுங்கப்பா. அது இது அத பத்தி எனக்கு என்ன தெரியும். இல்ல எங்க கூட்டணியில இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா இருக்குது. வாரிசு அரசியலுக்கு பீகார் ஒரு அடி கொடுத்திருக்குது. அதனால தம்பி உதயநிதி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும். புதியவர்களுக்கு பீகார் ஒரு அடி கொடுத்திருக்கிறது. அதனால பிரசாந்த் கிஷோர் மாதிரியே தம்பி விஜய் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருந்தா நமக்கு நல்லது நடக்கும்னு மக்கள் வாக்களிக்கிறார்கள். அப்ப இங்கேயும் அதிமுக பாஜக வெற்றி பெற்றா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வரும். அதனால நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும், மக்களுக்கு நல்லது நடக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு முறை பாஜகவிற்கும் அதிமுக உள்ள கூட்டணிக்கும் வாக்களித்து பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும், டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நடக்கும் என்பது நான் கருத்து. எனக்கு நீங்க பரவாயில்ல, கட்சி தலைமையோட நீங்களே எனக்கு எங்க கட்சி எங்க போட்டி போடுறேன்னான்றது கட்சி தலைமை முடிவு பண்ணும். போட்டி போடணும்னு சொன்னா எங்க போட்டி போடுறதுன்னு கட்சி தலைமை முடிவு பண்ணும். நான் அண்ணன் வைகோக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். போதையை தடுப்பதற்காக அவர் வந்து நடைபயணம் போறாராம். போதையை தடுக்கணும்னா அவர் அறிவாலயத்துக்கு தான் நடைபயணம் போகணும். அங்க இருந்து தானே போதைக்கான சட்டமே வருது. அதனால தப்பா இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி மேகதாது இன்னைக்கு என்னோட சகோதரர், என்னோட அண்ணன்னு அழைப்பாரு. அப்படியே ராகுல் காந்திய மாதிரி எனக்கு பாசம் உள்ளவர் யாருமே இல்லை. ஆனா அவங்க ஆட்சியில மேகதாதுக்கு அணை கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு கோரிக்கை வைக்க மாட்டேன்றார் முதலமைச்சர். ஆக முதலமைச்சர் கோரிக்கை எல்லாமே பாராபட்சமாக இருக்கிறது, மக்கள் சார்ந்ததாக இல்லை என்பது எனது கருத்து. முதல்வர் வந்து நீங்க கடிதம் எழுதினாரு, முதல் போக்கு இருக்க கூடாது சொல்றீங்க. முதல்வரே நேரடியா மேடையில சொன்ன கோரிக்கைகள் கூட எதுவுமே மத்திய அரசு கண்டுக்கல அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்லிட்டு தான் இருப்பாரு. நான் கேக்குறேன், விஸ்வகர்மா திட்டத்துல 8.5 லட்சம் நமது கைவினைஞர்கள் எங்களுக்கு உதவி வேணும்னாங்க, அதை கொடுக்க மறுக்கிறாரு. இன்னைக்கு முத்ரா திட்டத்துல தமிழகம் தான் அதிக பலன் பெற்றிருக்கிறது. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல தமிழகம் தான் அதிகம் பலன் பெற்றிருக்கிறது. வீடுதோறும் குடிதண்ணீர்ல தமிழகம் முழுமையாக பலன் பெற்றிருக்கிறது. மத்திய அரசினால் 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு எண்ணூர் போர்ட்டும் சரி, நம்மளோட வஉசி போர்ட்டும் சரி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, திருச்சி விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, தூத்துக்குடி விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, கோவை விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் யூபிஏ கவர்மெண்ட் செஞ்சாங்களா? செய்யல. நான் பட்டியல் இட்டுக்கிட்டே போவேன், ஆனா அவங்களால பட்டியலிட முடியாது. அதனால 2026 வரைக்கும் பொறுங்கப்பா, நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும், மழை வரும், மழை வருகிறது, குளங்கள் நிறையும். டபுள் இன்ஜின் நாங்க டபுள் டிஜிட் வாங்குவோம், டபுள் இன்ஜின் வேலூர்ல வந்துரும். அதான் உதான்ல வேலூர் பிரதானமான இதுல இருக்கு, அதுல திறக்கப்படும் நிச்சயமா. ஹோசூர் எல்லாம் பட்டியல்ல இருக்கு, நிச்சயமா திறக்கப்படும். வேலூர்ல வரணும்னு நம்ம நினைச்சதே என்டிஏ கவர்மெண்ட் தானே.